Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. In video number 9, sir explained to you how to make an equation to find the electric field produced by the uniformly charged wire and a uniformly charged sheet. Video number 9 students, electric field வந்து different situationல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்குரிய வந்து ஒரு ஜெனரலான ஈக்குவேஷனை சார் வந்து ரெடி பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. பட் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் நல்லா இருந்தால் தான் நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த டிஃபரெண்ட் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி தான் ப்ரொஃபஸர் காஸ் அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், அதுக்கு இந்த சார்ஜஸை யூஸ் பண்ணி, அதாவது சார்ஜுக்கும் ஃப்ளக்ஸுக்கும் பெர்மிட்டிவிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை யூஸ் பண்ணி சொல்லுவார் ஸ்டூடெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல் ஸ்டூடெண்ட்ஸ், let us consider a plus Q charge. ஒரு ப்ளஸ் Q சார்ஜை நம்ம எடுத்துக்கலாம். So around this charge the electric field will be radially outward direction. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு r டிஸ்டன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் let us take a spherical surface. இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு பேர் தான் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ இந்த கான்செப்டை காஸ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம வந்து காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஸோ நவ் த காசியன் சர்ஃபேஸ் இஸ் லொக்கேட்டட் அட் த டிஸ்டன்ஸ் r from the plus Q charge. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? போன வீடியோவிலேயே சார் சொல்லியிருந்தேன். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கிறப்ப அதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ phi இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் E வெக்டார் டாட் dA வெக்டார். அதாவது இந்த dA வெக்டார் அப்படின்னு சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியா வெக்டார். அதாவது இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நிறைய ஏரியா இருக்குது. நான் வந்து இனிஷியலாக என்ன பண்ணுறேன், இன்ஃபைனைட்ஸ்மலி ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்கிறேன். அதுதான் வந்து என்னது dA. ரைட், அப்போ இதில் நிறைய dA இருக்கும். எல்லா dAவையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும்? டோட்டல் ஏரியா கிடச்சிடும். அதனால தான் நம்ம வந்து இன்டகிரேட் செஞ்சிடறோம். ரைட், அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் இந்த ஏரியா வெக்டாரும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இது ரெண்டுமே வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரேடியலி அவுட்வர்ட் டைரெக்ஷன். அதே மாதிரி ஏரியா வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ப்ரீவியஸ் வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன். அதாவது அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு லைனை ட்ரா பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அந்த ஏரியாவோட டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட், அப்போ இந்த ஃபிகரில் பாருங்களேன், ஈயும் டிஏவும் ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ரைட், இதை மனசில் நீங்கள் வச்சுக்கிறங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் E வெக்டார் டாட் dA வெக்டார் எப்படி நம்ம எழுதிக்கலாம்? டாட் ப்ராடக்ட்னால EDA cos θ அப்படின்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஹியர் θ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே 0 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? EDA cos 0, cos 0 வேல்யூ இஸ் 1. ஸோ phi E இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் EDA அப்படின்னு உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறங்க. இப்போ இதில் E வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துருங்க. ஏன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட கான்செப்ட் நல்லா தெரியும். வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சார். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வீடியோ வந்து இன்னொரு தடவை பார்த்துக்கிறங்க. ரைட், இப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த சர்ஃபேஸில் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஈயை வந்து என்ன பண்ணிடலாம்? வெளியில் எடுத்துடலாம். இன்டெக்ரலை விட்டு வெளியில் எடுத்துருங்க. ஸோ phi E இஸ் ஈக்குவல் டு E இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் dA அப்படின்னு கிடைக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த dAவை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸோட ஏரியா எவ்வளவு? 4πr². ரைட், அதை அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, மனசில் வச்சுக்கிறங்க. வெல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஜெனரல் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். அதாவது E இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q/r². வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து
நீங்கள் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1.60 அதாவது மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸோ 5e இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 q/r² இன்ட்டு 4πr² அப்படின்னு கிடைக்கும். இந்த 4πr²ஐயும் இந்த கீழே இருக்கக்கூடிய 4πr² நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ த ரிமைனிங் டேர்ம் யூ வில் ஹாவ் 5e இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை ε0. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரிலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து காஸோட லா. நல்லா ஞாபகத்தில் வச்சுருங்க. 5e is equal to q divided by ε0. ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த காஸ் லா எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, if a charge q is enclosed by an arbitrary closed surface, then the total electric flux phi e through the closed surface will be q enclosed divided by ε0. இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெண்டு ரிலேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது phi e is equal to integral over the closed surface e vector dot dA vector, அது ஒன்று. அதுக்கப்புறம் காஸ் லாவை யூஸ் பண்ணி q enclosed divided by ε0. இதுதான் வந்து காஸோட ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கிறங்க. ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு காரணம் அந்த சர்ஃபேஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் அண்டு பெர்மிட்டிவிட்டி. இதில் ε0 அப்படின்னு சொல்கிறது பெர்மிட்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே இருக்கக்கூடிய எந்த ஒரு சார்ஜும் அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸுக்கு காரணமாக இருக்க முடியாது. இதுதான் வந்து காஸோட லா ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப புரிஞ்சுக்கிறங்க. இன்னொரு தடவை கூட சார் சொல்கிறேன், நல்லா மனசில் வச்சுக்கிறங்க. ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு காரணம் அந்த சர்ஃபேஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ், அதான் இந்த q enclosed அப்படின்னு சொல்லியிருக்கோம். உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் ப்ளஸ் அதோட பெர்மிட்டிவிட்டி, இந்த ரெண்டை பொறுத்து தான் ஃப்ளக்ஸ் இருக்கும். ரைட். அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சார்ஜும் அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸுக்கு காரணமாக இருக்க முடியாது. இதைத்தான் வந்து காஸ் வந்து என்ன பண்ணுறாரு, தெளிவாக சொல்கிறாரு. ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷனை நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த காஸ் லாவை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு சார் வந்து ஒரு 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 5 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கிறங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, எக்ஸாம்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபிகரை கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கியூபாய்டு இருக்குது. இந்த கியூபாய்டுக்குள்ளே ப்ளஸ் 10qc சார்ஜ் இருக்குது. அதாவது if a plus 10qc of charge is placed at the center of the cuboid, then the flux linked with the surface of the cuboid is. அப்போ இந்த கியூபுக்குள்ளே ஒரு ப்ளஸ் 10q கூலும் சார்ஜ் உள்ளே இருக்கிறப்ப இதோட சர்ஃபேஸில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னது கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். இப்போ ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, காஸ் என்ன சொல்லியிருக்காரு, 5 which is equal to q enclosed டிவைடட் பை ε0. இதுதான் வந்து காஸோட லா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ க்யூவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு, ப்ளஸ் 10 கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ க்யூக்கு பதிலாக நீங்கள் ப்ளஸ் 10 போட்டுக்கிறங்க. அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 10 டிவைடட் பை ε0. அப்போ ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். சிம்பிளாக வந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த சர்ஃபேஸில் லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். இதே மாதிரி இந்த ஃபிகரை பாருங்களேன். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இங்கே இருக்குது. சார்ஜ் வந்து எங்கே இருக்குது, அந்த சர்ஃபேஸுக்கு வெளியில் இருக்குது. ரைட். If a plus q charge is placed outside of the surface as shown in the figure, then the electric flux linked with the surface is. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே சார்ஜே இல்லை. அப்போ சார்ஜே இல்லை அப்படின்னா காஸ் லாவை பொறுத்தபடி என்ன ஆகிடும், இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எந்த விதமான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் லிங்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்துடும், உங்களுக்கு 0ன்னு வந்துடும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த தேர்ட் ஃபிகரை பாருங்களேன். இந்த சர்ஃபேஸுக்கு உள்ள ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்குது. இப்போ இந்த டைபோலோட சார்ஜ் நம்ம நெட் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ -2 + 2. அப்போ நெட் சார்ஜ் வந்து என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ சார்ஜ் 0 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்ஸ் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரோட சர்ஃபேஸ் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் A1. இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சென்டரில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, +q அப்படின்னு சொல்கிற சார்ஜ் இருக்குது.
ரைட். அப்போ நீங்கள் வந்து காஸ் லாவை யூஸ் பண்ணிடுங்க. அப்போ 5e which is equal to ஸோ ப்ளஸ் q டிவைடட் பை எப்சிலான் நாட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் வந்து உள்ளே வந்து ஒரு ப்ளஸ் 3q சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே. அப்போ இங்கே உங்களுக்கு ஈக்குவேஷனில் வந்து என்ன கிடைச்சிரும்? ப்ளஸ் 3q டிவைடட் பை எப்சிலான் நாட். சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் மைனஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், மைனஸ் இப்போ உள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைனஸ் 2q சார்ஜ் இருக்குது. அப்போ ஃப்ளக்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா மைனஸ் 2q டிவைடட் பை எப்சிலான் நாட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட். இப்போ செகண்ட் ஃபிகரை பாருங்களேன். இந்த செகண்ட் ஃபிகரில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியா A2 இதில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிருக்கும்? இந்த சர்ஃபேஸுக்கு உள்ள எந்த சார்ஜும் இல்லை. ரைட். வெளியில் தான் மைனஸ் q ப்ளஸ் q அப்படின்னு சொல்கிற சார்ஜ் இருக்குது. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய சார்ஜை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்ஃபேஸ் A2 இஸ் 0. இங்கே வந்து ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவு? 0 ஆகிடும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஃபிகர் இருக்குவாங்களேன். இந்த கியூபைடுக்குள்ளே ப்ளஸ் 5q அண்ட் மைனஸ் 2q அப்படின்னு சொல்கிற 2 சார்ஜ் இருக்குது. ரைட். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நெட் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ நெட் சார்ஜை கண்டுபிடிக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ப்ளஸ் 3q அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி போடுங்க. ஆட் பண்ணி போட்டிங்கன்னா யூ வில் கெட் ப்ளஸ் 3q. அப்போ ஃப்ளக்ஸ் 5e இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3q டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ இந்த மைனஸ் 10q இந்த சார்ஜ் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து வெளியில் இருக்குது, அந்த சர்ஃபேஸுக்கு வெளியில் இருக்கிறதுனால நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர்பான கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ 1 or 2 டைம்ஸ் கூட நீங்கள் நல்லா பார்த்துக்கிறங்க, கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.